ஹாய் மக்களே, மருத்துவாள் மலையில் நம்ம பார்த்த ஒரு சில விஷயங்களை தான் உங்களோடு பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து ஒரு மலையாளி ஒரு குகை மாதிரி இருக்க ஒரு அறையில் தங்கியிருக்கிறாரு. அவர் மட்டுமில்ல, அவருக்கு முன்னாடியும் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தங்கி இருந்ததாக நமக்கு தகவல் சொன்னாங்க. அவர் மலையாளத்தில் பேசுனதுனால எனக்கு கொஞ்சம் புரியலை. உங்களுக்கு புரிஞ்சால் எடுத்துக்கங்க, சரியா? ரொம்ப ரம்மியமான அமைதியான ஒரு இடம். அவர் வந்து குடும்பஸ்தர் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ 20 வருடமா என்னமோ துறவரத்தில் இருக்கிறேன், அப்பப்போ ஃபேமிலி போய் பார்த்துட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் பார்த்த சில விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்துருக்கேன். அடிக்கியாவ இந்த குகைக்கு வரக்கூடிய பாதை எவ்வளோ சின்னதாக இருக்குது. வாசலிருந்து மேலே வர்றது இதுக்கு தளம்லாம் போட்டு அழகாக வச்சிருக்கு. இதில் படியெல்லாம் கட்டி படி தெய்வீக மனம் வீசு. இது அப்போ அவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் இருக்கிறாங்களோங்க. நம்ம இதுதான் இது நம்ம படுக்க ரெஸ்ட் எடுக்க யாகம்லாம் இருக்கணும். பூஜை அங்கே இல்லை, அங்கே விளக்கு இங்கே தான் பூஜை. இது காயத்ரி பூஜை வரலாம். இங்கே நம்ம யாகம் பண்ணுறோம். நம்ம சன்னியாசி மார்க்கெட்டில் காயத்ரி யாகம் பண்ணி இதெல்லாம் காயத்ரி மற்ற நரசிம்மா பத்மநாபர். இது ரமண மகர்ஷி. இது சின்ன அணியன் மலை, அது சேத்தம் மலை, அண்ணாமலை. அண்ணாமலை தானே எதுலையும் சொல்லல. நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம் ஆச்சு. அப்படியா? வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு வருஷம் கூட நம்ம கையில் தான். அதெல்லாம் யாரும் சாமியார் வரணும் கொடுத்துட்டு நம்ம கவர்மெண்ட் வேலை இருக்குது. அது கழிஞ்ச 2-3 வருஷத்துக்கு முடிஞ்சிட்டு ஒரு கோவிலில் பூஜா எல்லாம் பார்த்து அதுவும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கழிஞ்ச கும்பமேளையில் போயிட்டு சன்னியாசம் எடுத்து உங்களுக்கு கல்யாணம் நிறைய குடும்பம் எல்லாம் இருக்குது. எல்லாம் கழிஞ்சிட்டு தான். இப்போ கழிஞ்ச இதில் நம்ம சன்னியாசம் எடுத்து காசியில் நாகா சன்னியாசியில் அப்போ டெய்லி அவருக்கு ஹோமம் பண்ணணும். இது யாரு, எந்த சாமி? இது திருவண்ணாமலை ரமண மகர்ஷி. கேள்விப்பட்டிருக்கா? என்ன மகரிஷி? ரமண மகர்ஷி. யூடியூப்ல அடிச்சா நான் ஏதோ படிச்ச இதுல இருக்கு. உண்மையா படிச்ச ஞாபகம் இருக்கு. ஒன்றும் நாங்கள் அப்படியே என்ன கேட்டாலும் பதில் இல்லை. அப்போ அவருக்கு சில டைமில் கேட்டுட்டு அங்கே இருக்கணும். சிலப்போ சாயங்காலம் சொல்லுவோம், இல்லைன்னா அடுத்த ஆள் வருமா அடுத்த ஆளுக்கு தான் பதில். ஆனால் அவங்க அவ்வளோ டாப்பில் நிற்கி கீழே இறங்கி வராது. நம்ம பிரைன் அப்படி இருந்தா எப்போ சன்னியாசம் வேணும்னு ஆனந்தகிரி, சிவகிரி, நாராயண குருவாசம். இது ஆனந்தகிரி. பரமாத்ம லிங்கேஸ்வரர் ஆலயம். மேலே போகும்போது இந்த திண்ணையில் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. காவல் தெய்வம் பரமாத்மலிங்க சிவாலயம். வருவேன், நீங்கள் இந்த படி இறங்கும் போது நான் பயிர மாட்டேன். இதுக்கு அடுத்தபடி இறங்கும் ஒரு வழியாக மலையேறி மேலே போய் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. போகும்போது தான் கஷ்டமாக இருந்து, வரும்போது அந்த மாதிரி இல்லை, நல்ல ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மலை அடிவாரத்தில் வந்து ஒரு பெரிய ஆலமரம், அதில் வந்து ஏதோ ஏற்கனவே வந்து ஊஞ்சல் மாதிரி இப்படி கட்டி வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ரவுண்டு விளையாடணும். அப்புறம் டயர்டாக இருந்ததுனால எங்கள் வீட்டுக்காரங்க ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஜாலியாக அது பக்கத்தில் இருந்து குடிச்சிக்கிட்டு நல்லா போச்சு. கன்னியாகுமரி வந்தவங்க கண்டிப்பாக இந்த மருத்துவள் மலை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான இடம். இந்த தருணத்தில் நான் இந்த விஷயத்த உங்களோடு ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம இன்னொரு பிளேஸை பார்க்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான கருத்துக்களை நம்ம வரவேற்கிறோம். ஓகே, பாய், see you. அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அம்மு. நம்முடைய அனைத்து வீடியோக்களையும் பார்த்து சப்போர்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.